नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। निकमकल्पतरोत्तलितं फलं सुखं जातं पितरं संयुक्तं पिबत भागवतं रसमालयं मुखरवो रसिका भुवि भावुका नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके। नमः ओं विष्णुपदाय कृष्ण कृष्ण कृष्णाय गोत्सले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे सा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा மஞ்சி எத்தனை ஸ்லோகம் வந்து தராங்க பாகவதத்துல? இல்ல மூன்றாவது கண்டம் படிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா? அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் இல்லையா மாதாஜி? ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா மேடம். ஞாபகம் இல்லை இல்ல இல்லையா? சரி ஓகே. லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தேன்னு தெரியல. 11வது ஸ்லோகம் வந்து படிக்கிறேன். சரியா? நாங்க லாஸ்ட் தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 10ல இருந்து படிக்கிறேன். நான் நிறைய இது வந்து சொல்லியிருக்காங்க பிரபுபாதர் வந்து அதுல. பாகவதம் 3வது காண்டம் பாகம் 1 அத்தியாயம் 9 பதம் 10 அங்கிருந்து படிக்கிறேன். அக்னி ஆக்ருதார்த்த கரணா நிசி நிக்ஷயானா நானா மனோரத தியா ஷனபக்ன நித்ராக தைவாக்தார்த்த ரச்சனா ருஷயோ அபிதேவ யுஷ்மத் பிரசங்க விமுகா இக சம்சரந்தி. மொழிபெயர்ப்பு. இத்தகைய பக்தர் அல்லாதவர் தங்கள் புலன்களை துன்பம் தருகின்ற விரிவான வேலைகளில் ஈடுபடுத்துகின்றனர். அதனால் அவர்கள் இரவில் உறக்கமின்றி அவதியுறுகின்றனர். காரணம், அவர்கள் புத்தியானது பல்வேறு மனயூகங்களை செய்து அவர்களது தூக்கத்தை தொடர்ந்து கெடுக்கிறது. இயற்கை மீறிய சக்தியினால் அவர்களது பல்வேறு திட்டங்களும் சீர்குலைவதினால் அவர்கள் சோர்வுறுகின்றனர். எனவே உம்மை பற்றி உன்னத சிந்தனைக்கு எதிரான மாமுனிவர்கள் கூட நடப்பு உலகில் சுற்றி சுழல வேண்டியவர்களாகின்றனர். இது இப்ப வந்து இதுல நம்ம வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நம்ம இதுல வந்து ஒரு சுருக்கமா கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரம்மதேவர் வந்து எந்த மாதிரி வந்து பிறப்பு இருந்தது, அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரம்மதேவர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார் இல்லையா? யாரிடம் சரணடைய வேண்டும், யாரை வந்து புகழுரைகள் வந்து புகழாரம் வந்து செலுத்தப்பட வேண்டும், அது உங்களுக்கு தான், நீங்கள் தான் முழுமுதற் கடவுள், எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி வந்து பிரம்மதேவர் வந்து பகவானை வந்து புகழாரம் வந்து சொல்றாங்க. அதனால உங்களிடமே நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உலகிய துன்பங்கள் எந்த மாதிரி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பத்தியும் வந்து பிரம்மதேவர் சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க பக்தர் அல்லாதவர்கள் எந்த மாதிரி வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓ பகவானே, உலகியல் துன்பங்கள் என்பவை ஆத்மாவை பொறுத்தவரை துன்பங்களே அல்ல. ஆயினும் மேலும் பந்தப்பட்ட ஆத்மா உடலை புலனின்பத்திற்கு ஆனது என்று எண்ணும் வரை அவன் உமது புறசக்தி என்னும் மாயையினால் பாதிக்கப்பட்டு உலகியல் துன்பங்கள் என்னும் வலையில் இருந்து மீளவே முடியாது. இதுதான் இப்ப வந்து ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலும் அதுக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து உடல் கிடையாத ஆத்மா. ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் பௌதிக வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து உடல். இதுதான். அப்ப வந்து இப்ப பௌதிக வாழ்க்கைக்கு நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் வந்து நமக்கு வந்து பகவானுக்கு வந்து 3 சக்திகள், பகவானுக்கு பலவித சக்திகள் இருக்கு. பராசி சக்தி, விவிதைவ சூயதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல 3 முக்கிய சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி, பகிரங்க சக்தி.
நாம யாரு அப்படின்னாக்கா பகவானுடைய நடுத்தர சக்தியா வந்து இருக்கோம். இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு சுதந்திரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி நாம வந்து விரும்பினா பகவானுடைய சேவையில் வந்து போகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்தரங்க சக்தி வந்து செயல்படும். இல்லை நான் வந்து பகவானுடைய விருப்பப்படி செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பகிரங்க சக்தி வந்து செயல்படுது. நம்ம ரெண்டு விதத்திலையும் நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது நம்ம ஆன்மீகமாக வந்து மாறுறோம். வந்து நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி செயல்படும் போது நம்ம பௌதிகமாக வந்து செயல்படுறோம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லி செய்யும் போது நம்ம ஆத்மாக்குரிய செயல்கள் வந்து செய்யும் போது அந்தரங்க சக்தி வந்து செயல்படுது. இல்லை நான் உடல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பகிரங்க சக்தி வந்து செயல்படுது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் ஒரே ஒரு சுதந்திரம், நான் பகவானுடைய விருப்பப்படி செயல்படுவேன், பகவானுடைய விருப்பப்படி செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஒரே ஒரு சுதந்திரம் தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதன் பொறுத்து அந்த சக்தி வந்து நமக்கு வந்து செயல்படும். இதே வந்து நான் வந்து என்னுடைய நிலை வந்து நான் ஆத்மா, என்னுடைய நிலை வந்து நான் பகவானுக்கு சேவகம் செய்வதுதான் என்னுடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படும் போது என்ன ஆகுது, அப்ப அந்தரங்க சக்தி வந்து செயல்படும் போது ஆத்மா வந்து பூரண திருப்தி அடையுது. ஏனென்றால் பகவானுடைய பாகமாக நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பூரண திருப்தி வந்து நமக்கு கிடைக்குது. இதே நான் வந்து உடல் கிடையாது, நான் வந்து ஆத்மா கிடையாது, உடலையே ஆத்மாவை வந்து நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுது, நம்ம பகிரங்க சக்தியின் மூலமாக மாயா சக்தியின் மூலமாக முக்குணங்களின் மூலமாக நம்ம பிணைக்கப்படுகிறோம். மூன்று குணங்கள் வந்து மாறி மாறி நமக்கு வந்து வருகிறது. இப்ப இந்த மூன்று குணங்களின் மூலமாக வந்து நம்ம செயல் செய்யறோம். அதன் மூலமாக நமக்கு வந்து இருமைகள், இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், இது எல்லாத்தையும் வந்து நமக்கு மாறி மாறி வருகிறது. இதில் வந்து நமக்கு மூவகை துன்பங்களில் வந்து நாம சிக்கிக்கிறோம் இல்லையா? நம்ம மூவகை துன்பங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, பிரபு சொல்லியிருப்பாங்க. ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மீக, ஆதி பௌதிக அப்படின்னு சொல்லிட்டு. உடலால் மனதால் ஏற்படும் துன்பம், பிற உயிரினங்களால் ஏற்படும் துன்பம், இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் துன்பம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வகையான துன்பங்கள் வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு பிறப்பு இறப்பு வந்து சுழற்சி வந்து தொடர்கிறது. இப்ப இதுதான் இந்த சிம்பிள் விஷயம். இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதே வந்து அத இங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, உமது புறசக்தி என்னும் மாயையினால் பாதிக்கப்பட்டு உலகியல் துன்பங்கள் என்னும் வலையில் இருந்து மீளவே முடியாது. ஆனா பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, தெய்வீகி ஏசா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாயா சக்தி கூட வந்து என்னுடைய சக்தி தான், ஆனா இதை கடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா வந்து யார் என்னிடம் சரண் அடைகிறார்களோ இவர்கள் எளிதில் கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பார்க்கும்போது பகிரங்க சக்தி வந்து நம்மளை விட ரொம்ப தாழ்ந்த சக்தி தான். நாம வந்து ஆன்மீகமானவர்கள் தான். ஆனா வந்து என்னாச்சு, ஆனா இந்த பகிரங்க சக்தி தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும், பகவானுடைய புறசக்தி வந்து தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும் பகவானுடைய விருப்பப்படி செயல்படுறதுனால அது ரொம்ப கரெக்டா வந்து செயல்படுது. ஆனா நாம வந்து புறசக்தியை விட உயர்ந்த சக்தியாக வந்து இருக்கோம், ஆன்மீக சக்தியாக வந்து இருக்கும். ஆனா என்ன ஆகுது, நம்ம இந்த புறசக்தியோட தொடர்பு வந்து கொள்றதுனால என்ன ஆகுது, நம்ம தாழ்ந்த நிலைக்கு வந்து இங்க வர்றோம். இப்ப இங்க வரும்போது இந்த மூவகை துன்பங்களில் வந்து நாம் சிக்கி கொள்கிறோம் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது அப்ப வந்து என்ன ஆகுது, இங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவர்களுடைய புத்தியானது பல்வேறு மனயுகங்களை செய்து அவர்கள் தூக்கத்தை தொடர்ந்து கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து புத்தியில் வந்து பார்த்தோம்னா 3 நிலைகள் இருக்காமா. இது ரொம்ப தத்துவம், நம்ம உள்ள போக வேண்டாம், நம்ம மேலோட்டமா வந்து பார்க்கலாம். அப்ப வந்து என்ன ஆகுது, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த மாதிரி வந்து 3 நிலைகள் ஸ்டேஜஸ் வருது. அது ரொம்ப டீட்டெயிலா வரும். இப்ப இதையும் தாண்டி பகவான் இருக்காங்க, திருத்தீய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பகவானிடம் நாம் சரணடையும் போது இதையும் நம்ம வந்து கடக்க முடியும். அதுதான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்க வந்து இங்க நம்ம வந்து பண்ற பிளான் எல்லாமே வந்து என்ன ஆகுதாமா, மாயையுடைய கண்ட்ரோல்னால. அதனால வந்து என்ன ஆகுது, எல்லா பிளானுமே எல்லா திட்டங்களும் வந்து போடும்போது எல்லா திட்டங்களும் சீர்குலையப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. ஏன் உம்மை பற்றி உமது சிந்தனைக்கு எதிரான மாமுனிவர்கள் கூட நடப்பு உலகில் சுற்றி சுழல வேண்டியதாகின்றனர். இப்ப இந்த பௌதிக உலகத்தை பத்தி வந்து இங்க பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பொருளுரை படிக்கிறேன், பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றபடி பகவானின் பக்தி தொண்டின் சுவையறியா மக்களே உலகியல் தொழிலில் ஈடுபடுகின்றனர். பகற்பொழுதில் சற்று ஏறத்தாழ அனைவருமே கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுகின்றனர். அவர்களது புலன்கள் அனைத்தும் கனரக தொழிற்சாலைகளில் பரந்துபட்ட துன்பம் தரும் கடமைகளில் ஈடுபடுகின்றன.
இத்தொழிற்சாலைகளில் முதலாளிகளோ தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பதற்கான சந்தைகளில் தேடுவதில் ஈடுபடுகின்றனர். அதன் தொழிலாளர்களோ ஏராளமான எந்திரங்களின் உதவியினால் அதிகமான உற்பத்தியில் ஈடுபடுகின்றனர். தொழிற்சாலை என்பதின் மற்றொரு பெயர் நரகமாகும். நரக வேதனையினை அனுபவிக்கும் அம்மனிதர்கள் இரவுகளில் சோர்ந்து இருக்கும் தம் புலன்களுக்கு உற்சாகமூட்ட மதுவையும் மங்கையையும் நாடுகின்றனர். ஆயினும் அவர்களால் ஆழ்ந்த நித்திரை கொள்ள முடிவது இல்லை. காரணம், அவர்களின் பல்வேறு மனயூக திட்டங்கள் தொடர்ந்து அவர்கள் நித்திரையை கெடுக்கின்றன. இவ்வாறு அவர்கள் நித்திரையின்றி வருந்துவதினால் சில வேளைகளில் பகலில் போதிய ஓய்வு இல்லாத காரணத்தினால் உறங்கி வழிகின்றனர். இயற்கைக்கும் மீறிய சக்தியின் ஏற்பாடுகளினால் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சிந்தனையாளர்களும் கூட தங்கள் பல்வேறு திட்டங்களின் சீர்குலைவினால் பிறவிகள் தோறும் இந்த உலகில் கிடந்து அழுகுகின்றனர். ஒரு சிறந்த விஞ்ஞானி உலகினை விரைவில் அழிப்பதற்கான அணுசக்தியின் புதிய கண்டுபிடிப்புகளை செய்யலாம். அதனால் அவர் சேவையை தீமையை பாராட்டும் வண்ணம் அவர் மிகப்பெரிய பரிசினை கூட பெறலாம். ஆயினும் அவர் செய்த செயலுக்கு தண்டனையாக மனித சக்திக்கு மெட்டாத ஜட இயற்கையின் விதியின் கீழ் மீண்டும் மீண்டும் ஜனன மரண சுழற்சியில் கிடந்து அழுந்த வேண்டியது இருக்கிறது. பக்தி தொண்டிற்கு எதிராக இம்மனிதர்கள் அனைவரும் இந்த உலகில் கிடந்து நிச்சயம் உழல்கின்ற நிலையினையே அடைவர். இது இப்ப இங்க பிரம்மதேவர் இங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்ப பிரம்மதேவர் சொன்ன நிலை இப்ப பார்க்கும்போது கண்டிப்பா இதுல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, வேலைக்கு போறத பத்தி தான் சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஆனா இங்க சொல்லியிருக்க மாதிரி பார்க்கும்போது அப்ப நம்ம வேலைக்கு போக கூடாதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பேசுற மாதிரி வருது. ஆனா இங்க பகவத்கீதையில இருந்து பகவான் சொல்றது அதை நம்ம எடுத்துக்கலாம் அர்ஜுனனுக்கு. இப்ப அர்ஜுனன் இங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய கடமை, சத்திரியுடைய கடமை என்ன, போர் செய்யறது. நான் இங்க என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், குருமார்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்ப அவங்களே நான் கொன்னுட்டு எனக்கு தனியா நான் ராஜ்யம் அனுபவிக்க விரும்பல. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னாங்க. ஆனா பகவான் என்ன சொன்னாங்கன்னா இல்லையா, ஃபர்ஸ்ட் பகவான் சொல்லும் போது கர்ம யோகத்தை பத்தி சொல்றாங்க 3வது அத்தியாயத்துல. அங்க சொல்லும் போது இல்ல வேண்டாம் அர்ஜுனா, அப்படி போக வேண்டாம். ஏன்னா நம்முடைய மனம் அந்த அளவுக்கு தூய்மை அடையாத வரைக்கும், அந்த பற்றுதல் விடாத வரைக்கும் நம்ம இங்க இருந்து போக முடியாது. அங்க போனாலும் என்ன ஆகும், திரும்பவும் அதே மனது இங்க இருக்கிற சூழ்நிலை தான் அங்கே இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளால தனியா எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. அதனால பகவான் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய செயலை செய்து கொண்டே என்னை நினை. இல்ல பகவான் என்ன சொல்றாங்க, பிராக்டிக்கலா நமக்கு பிராக்டிக்கலா அப்ளை பண்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம செயலை தொழிலை விட சொல்லவே இல்லை. இப்ப நம்மளுடைய தொழிலை செய்து கொண்டே பகவானை நினைக்க வேண்டும். அப்ப அந்த தொழிலினுடைய வர்ற ரிசல்ட் என்ன வருதோ அந்த ரிசல்ட் அந்த பாகத்தில் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ 50% கொடுக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே முடியாது எல்லாராலையும். இப்ப நம்மளால முடிந்த அளவுக்கு 50% முடிஞ்சா கொடுக்கலாம், இல்லைன்னா 10%, இல்லைன்னா 5%, இல்ல 1% ஆச்சு நம்ம பகவானுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுது, நாம செய்யற தொழிலில் எல்லா தொழிலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், எந்த ஒரு அவங்க செயல் செய்யும் போதும் எல்லா செயலும் களங்கம் இருக்கு. களங்கம் இல்ல அப்படின்னு இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. பகவானே 18வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பகவான் சொல்லுவாங்க, இப்ப அந்த களங்கம் இருக்கு. அப்ப அதனால பகவான் என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு அர்ப்பணமாக, அந்த ரிசல்ட் எனக்கு அர்ப்பணமாக செய்யி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைவோம். இப்ப தூய்மை அடைந்து முழுமையாக தூய்மை அடைந்து அந்த ஆன்மீக நிலைக்கு வருவோம். இப்ப பகவான் 3வது அத்தியாயத்துல அங்க பார்த்தோம்னா கர்மயோகத்தை பத்தி சொல்லுவாங்க. இப்ப 5வது அத்தியாயத்தில் சொல்லும் போது கிருஷ்ண யோகம், கிருஷ்ண உணர்வில் கர்மயோகம் சொல்லியிருப்பாங்க. தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கடைசியில தான் பகவான் என்ன சொல்றாங்க, 18வது அத்தியாயத்துல எல்லாத்தையும் விட்டுரு, சந்நியாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பகவான் அங்க தெளிவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. 18வது துறவின்னா என்ன, எல்லாத்தையும் துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிரபுபாதர் நமக்கு இப்ப கலியுகத்துல ஒரு சிலது பாத்தீங்கன்னா நீங்க மொழிபெயர்ப்புல இருக்கிறதுக்கும் பொருளுரைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழிபெயர்ப்புல இருக்கிற சொல்ற மாதிரி அப்படியே நம்மளால அப்ளை பண்ண முடியாது. இப்ப கலியுகத்துக்கு எப்படி நமக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிரபுபாதர் நமக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்திருப்பாங்க. அதனால நமக்கு மொழிபெயர்ப்பு மட்டும் நம்ம படிக்க கூடாது, பொருளுரையும் எப்பவுமே சேர்ந்து படிக்கணும். அப்பதான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும்.
ஏன்னா ஒரு சிலது நடந்தது எல்லாமே இந்த இந்த புராண கதைகள் எல்லாமே பார்க்கும்போது சத்தியுகத்துல நடந்தது சொல்லியிருக்காங்க இல்லையா. துருவ மகாராஜா பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து கடுமையான தவம் வந்து காட்டுக்கு போய் பண்ணாங்க. இந்த கலியுகத்துல வந்து அது நடைமுறைக்கு ஒத்து வராதது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிராக்டிக்கலா வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, பிரபுபாதர் வந்து எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா வந்து எழுதியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து பண்ணணும். அப்ப வந்து என்னன்னா, இப்ப இங்க கலியுகத்தை பொறுத்தவரையிலும் துறவு வந்து சந்நியாசம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்ப அதனால வந்து என்ன ஆகுதாமா, நாம வந்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. அதை வந்து நாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது ஆன்மீகமாக வந்து மாறிடுது. அப்ப அப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுது, எதுவுமே வந்து அங்க பந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கண்டிப்பா வந்து செயல் செய்யணும், செயல் செய்யாம வந்து இருக்க முடியாது. இப்ப அந்த செய்யற செயல் வந்து பகவானோட நம்ம வந்து எல்லா செயலும் கனெக்ட் பண்ணும் போது அங்க வந்து பிணைப்புக்கு வந்து வழி இல்லை. இதுதான். அப்ப வந்து என்ன ஆகுது, நம்ம செயல் செய்யறோம் ஆனா அங்க பிணைப்பு இல்லாம வந்து போகுது. அப்ப பந்தப்படுறதுக்கான வாய்ப்பும் இல்லை நமக்கு. அப்ப அங்க நமக்கு வந்து அந்த மூவகை துன்பங்களின் பாதிப்பும் நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த பாரா படிக்கிறேன். இச்லோகம் குறிப்பாக பகவானின் பக்தி தொண்டிற்கு எதிரான முனிவர்களை கூட அவர்கள் உலகியல் வாழ்வில் காலச்சூழலில் சிக்கிக் கொள்வர் என்று கண்டிக்கிறது. இக்காலத்தில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய காலங்களில் கூட பல்வேறு முனிவர்கள் பரமபுருஷ பகவானுக்குரிய பக்தி தொண்டினை குறிப்பிடாது சமய அறநெறிகளில் தங்கள் சொந்த முறைகளை கண்டுபிடிக்க முயன்றனர். ஆயினும் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்யாது எவ்வித சமய அறநெறிகளும் இருக்க முடியாது. உயிர்பொருள்கள் அனைத்திற்கும் தலைவராக விளங்குபவர் பரமபுருஷ பகவானே ஆவார். அவரை விட சிறந்தவராகவோ அவருக்கு இணையானவராகவோ எவரும் இடர். பகவானின் அருவத்தன்மையோ அல்லது எல்லைக்கு உட்பட்ட சர்வ வியாபக தன்மையோ கூட முழுமுதற் கடவுளுக்கு இணையாக முடியாது. ஆகையினால் பக்தி தொண்டு கொள்கைகள் இல்லாது உயிர்கள் முன்னேறுவதற்கான சமயமோ அல்லது சரியான தத்துவ முறைகளோ இருக்கவே முடியாது. இங்க சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்தி தொண்டு பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க இங்க. இப்ப என்னன்னா, ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா, பகவானுக்கு சேவையும் செய்யறதுதான் வந்து ஆத்மாவுடைய உண்மையான நிலை. இப்ப அந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்காகத்தான் இந்த எல்லா பிராக்டிஸும் வந்து நம்ம வந்து பண்றோம். சுய விடுதலைக்காக தவம் மற்றும் துறவு நெறிகளில் அதிக துன்புறும் அருவவாதிகள் வேண்டுமென்றால் அருவ பிரம்ம ஜோதியை அடையலாம். ஆயினும் பக்தி தொண்டில் அவர்கள் நிலை பெறாத காரணத்தினால் இறுதியில் அவர்கள் மற்றொரு வாழ்விற்காக இந்த உலகிலேயே மீண்டும் விழுகின்றனர். இது பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. ஏ அங்கே அரவிந்தாச விமுக்த மானினஸ் துவையஸ்த பாவாத் அவிசுத்த புத்தயக ஆருக்கிய கிருஷ்ணேன பரம்பதம் ததக பதந்தி அதோ அநாத்ருத இஷ்மத் அக்ரயக. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யாமலேயே விடுதலை பெற்றுவிட்டோம் என்னும் தவறான கருத்துடைய மனிதர்கள் பிரம்மஜோதி என்னும் லட்சியத்தை அடையலாம். ஆயினும் அவர்களது உணர்தலில் தூய்மை கேடும் வைகுண்ட லோகத்தில் அடைய வேண்டும் என்னும் விருப்பமும் அவ்விடுதலை பெற்றாதாக எண்ணுகின்ற மனிதர்களை மீண்டும் உலகியல் வாழ்வில் பெற கீழே தள்ளி விடுகின்றனர். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து பக்தி தொண்டு சாதாரண பௌதிகவாதிகள் எப்படி வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க. இப்ப அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா, பக்தி தொண்டு செய்யறாங்க. ஆனா வந்து எப்படி பண்றாங்க, தவம் துறவு வாழ்க்கை பண்ணி பகவானோட பிரம்ம ஜோதியில பகவான் வெறும் ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பகவானோட வந்து நாம வந்து பகவானை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் பகவானும் ஒண்ணு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அர்வவாதிகள் வந்து பகவானோட அந்த பிரம்ம ஜோதியில வந்து போய் கலந்துடுறாங்க. அப்ப அதனால என்ன ஆகுது, அப்ப அங்கேயும் வந்து என்ன, ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா எப்பவுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறது தான். அப்ப வந்து ஆத்மாவனால இயங்காம வந்து இருக்கவே முடியாது. அப்ப தொடர்ந்து ஆத்மா இயங்கி போது ஆத்மா வந்து தொடர்ந்து அங்க இயங்கிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, தனியா வந்து செயல்கள் இல்லாம வந்து இருக்கவே முடியாது. அப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்க, அருவவாதிகள் வந்து எதுவுமே வந்து இதுல பிரம்மஜோதியில வந்து போய் கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து என்ன ஆகுது, எந்த செயலும் இல்லாம இருக்கிறது. இப்ப அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களால அங்க இருக்க முடியல. அதனால என்ன ஆகுது, திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கே வந்து இங்க கீழே வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்ன ஆகுது, பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானுக்கு உருவம் இருக்கு, பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை இங்க பௌதிக உலகத்துல இருக்கும் போதே பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்யறாங்க. அப்ப அங்க போன பிறகும் பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்யறத பத்தி இதுல சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து இப்ப படிச்சு அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
எப்படின்னா நம்ம சுருக்கமா சொல்றேன். வந்து அத்வைத ஆச்சாரியருடைய பெருமைகள் அதுல பார்க்கும்போது அத்வைத ஆச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்க அவதாரம் பண்றாங்க. இப்ப இங்க அவதாரம் பண்ணி இருக்கும் போது என்ன ஆகுது, அத்வைத ஆச்சாரியார் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட வயதில் மூத்தவராக வந்து இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பகவான் அந்த ஒரு நிலை பக்த ரூபமாக ஒரு சாதாரண மனித ரூபத்துல வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அத்வைத ஆச்சாரியருக்கு வந்து ரொம்ப மரியாதை வந்து செலுத்துறாங்க. ஆனா அத்வைத ஆச்சாரியருக்கு தெரியும் அவங்க சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த மரியாதை செலுத்துறது வந்து அத்வைத ஆச்சாரியருக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு, சங்கடமாக தெரியுது. ஏன்னா பகவானே வந்து என்னை விட உயர்ந்தவர் பகவான். ஆனா என்ன போய் வந்து அவங்க வந்து மரியாதை செலுத்துறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இதாகுது, கஷ்டமாகுது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஆனா அவங்க வந்து அத்வைத ஆச்சாரியர் எந்த மாதிரி மனநிலையை வெளிப்படுத்துறாங்களாமா, நான் பகவானுடைய சேவகன் அந்த ஒரு மனநிலையில இருந்தா வந்து அவங்க சேவை செஞ்சு ரொம்ப பரமானந்தத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்ப வந்து பகவான் சங்கர்ஷனர் இல்லையா, பகவானுடைய வெறிவங்கத்துல இருந்து வந்தவங்க. அவங்களும் வந்து மனநிலை எப்படினாமா, நான் பகவானுடைய சேவகன் அந்த ஒரு மனநிலையில இருந்துதான் வந்து அவங்க அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறாங்களாமா. இப்ப இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்க்கும் போதும் இப்ப வந்து லட்சுமணராக வரும்போது அவங்களும் வந்து நான் பகவானுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு நிலையை வந்து அனுபவிக்கிறாங்க. பகவான் உத்தவர் கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து யாருக்குமே வந்து ரொம்ப பிரியமானவர்கள் கிடையாது. சங்கர்ஷனரோ லட்சுமி தேவியோ இந்த மாதிரி யாருமே வந்து எனக்கு பிரியமானவர்கள், உன்னை விட உத்தவரை விட பிரியமானவர் வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு பக்தர்கள் தான் அவ்வளவு பிரியம், அவ்வளவு உயர்ந்தவர்கள் அவங்கதான் அப்படின்னு வந்து பகவான் வந்து உத்தவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சரி அந்த உன்னத நிலை வந்து எப்படி அனுபவிக்கிறாங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பக்தராக வராம பகவானால அந்த பக்தர்கள் அனுபவிக்கிற ஆனந்தத்தை வந்து புரிஞ்சுக்க முடியலையாமா. இப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பகவான் வந்து அந்த பக்த ரூபமாகவே சைத்தன்ய மகாபிரபுவாகவே வந்து இங்க வந்து அனுபவிக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இப்போ பக்தர்களாக இருக்கிறதுனா நம்முடைய நிலைதான் அதுதான். இப்ப அதுலதான் உயர்ந்த ஆனந்தம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. இப்ப பக்தர்களே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. அவங்க அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை வந்து பகவானாலேயே புரிஞ்சுக்க முடியலையேமா. ஏன்னா பகவான் தான் எல்லாருக்கும் ஆனந்தத்தை வந்து கொடுக்கிறார். ஆனா வந்து அவங்களை விட அந்த ஆனந்தம் வந்து கோடி மடங்கு ஆனந்தம் வந்து ராதாராணி அனுபவிக்கிறாங்களாமா. இப்ப அது எப்படின்னு சொல்லி பகவானாலேயே தெரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் அவங்களுடைய பாவனையை ஏற்று வந்து பகவான் வந்து இங்க வர்றாங்க. இப்ப அந்த பக்தரா இருக்கும் போது அந்த ஆனந்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறதுக்காக. ஏன்னா அதுலதான் வந்து ஆனந்தம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறேன். ஆகையினால் பகவானின் பக்தி தொண்டின் கொள்கை இல்லாது எவரும் எந்தவித சமய அறநெறியையும் உண்டாக்கிவிட முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்தில் இருந்து சமய அறநெறிகளை தோற்றுவித்தவர் பகவானே என்று நாம் அறிந்து கொண்டோம். சமய பகவத்கீதையில் கூட பகவான் தன்னை சரணடைய சொல்லும் சமய நெறியினை தவிர பிற சமய அறநெறிகள் அனைத்தையும் கண்டிக்கிறார். எந்த முறையானது பிற எல்லாவற்றையும் விட பகவானின் தொண்டிற்கு நம்மை இட்டு செல்கிறதோ அது ஒன்றே உண்மையான சமயம் அல்லது தத்துவம் எனப்படும். இதுதான். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் இப்ப நம்ம வந்து வர்ணாசிரம தர்ம முறை இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது எல்லாமே வந்து நம்ம செய்த செயல் வந்து என்ன ஆகுமாமா, பகவானிடம் நம்ம வந்து பக்தி தொண்டு சேவையில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கல அப்படின்னாக்கா நம்ம செய்யற செயல் எல்லாமே வேஸ்ட் தான். நம்ம அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்காக தான் வர்ணாசிரம தர்ம முறை. ஆனா வந்து அது என்ன ஆகுதுன்னா அது வந்து பௌதிகம் தான், அது வந்து ஆன்மீகம் வந்து கிடையாது. ஆனா அந்த வர்ணாசிரம தர்ம முறை வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பக்தி தொண்டிற்கான பாதைக்கு கொண்டு போற அந்த படிநிலைகள் தானே ஒழிய அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த தூய்மை அடைந்து நம்ம பக்தி தொண்டு சேவையில் வந்து வந்துடணும். அப்படி வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கடந்து பண்ற பாதை எல்லாமே வந்து சக்சஸ், இல்ல அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு நாரத முனிவர் வந்து ஒரு இது சொல்றாங்க என்னன்னா, ஒருத்தர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க காட்டுல. இப்ப அந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க எதுக்காக தவம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடுமையான தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கடுமையான தவம் துறவு இது எல்லாமே பண்ணியும் நம்ம பகவானை புரிஞ்சுக்கலன்னா நீங்க கடுமையான தவம் பண்ணி துறவு எல்லாமே பண்ணி வேஸ்ட் தான். இதே வந்து நீ பகவானை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கடுமையான தவம் துறவு எல்லாமே பண்ணியும் வேஸ்ட் தான் இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான் அவங்க சொல்றது இல்லையா. என்ன சொல்றாங்க திரும்ப சொல்றேன்,
நீங்க வந்து எவ்வளவு கடுமையான தவம் துறவு எல்லாமே வந்து பண்ணியும் நீங்க பகவான புரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா இது எல்லாமே பண்ணி வேஸ்ட். இதே நீங்க பகவான புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே பண்ணியும் வேஸ்ட் தான் இல்லையா? பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன, நம்ம இது எல்லாமே எதுக்கு பண்றோம்? கடுமையான தவம் துறவு எல்லாமே பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக. பகவானை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப இதெல்லாமே நமக்கு எதுக்கு இல்லையா? அதனாலதான் இப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப எளிமையாக பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாகவே அது மட்டுமே போதும். ஏன்னா கலியுகத்துக்கு வந்து அதுதான் தர்மம். ஏன்னா ஹரிநாமத்திலே எல்லாமே அடங்கி இருக்கு இல்லையா? நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் நான் அதுல வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க இல்லையா சிக்ஷாஸ்திரத்திலேயே. இப்ப அதுல பார்க்கும்போது அது எந்த அதுல எப்படியோ ரொம்ப காரணமற்ற கருணை, தத்ரார்பித நியமித ஸ்மரணை நகாலகா, எந்த விதமான நியமங்களும் கோட்பாடுகளும் இல்லை. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். சொல்லாம இருக்கிறதா நமக்கு எல்லாமே வந்து துரதிருஷ்டமாக ஆகுது. அதனால எப்பவுமே வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வந்து நாம் பகவானுடைய நாமம் வந்து தொடரப்பட வேண்டும். ஏன்னா பகவானுடைய நாமம் வந்து எப்படி கோலோக பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனா. சில நரத்தமதாஸ் தாக்கூர் வந்து பாடுறாங்க, கோலோகத்துல இருக்கிற பிரேமை அது இங்க ஹரிநாம சங்கீர்த்தனமாக வந்து இறங்கி வந்திருக்கு. அப்ப இந்த ஹரிநாமம் மட்டுமே வந்து போதும். இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி தர்மம் அப்படின்னு சொல்லி எண்ணும் போது நாமளா உண்டு பண்றது வந்து கிடையாது. பகவான் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து தர்மம். இங்க நான் படிக்கிறேன் அடுத்து. 6வது காண்டத்தில் நம்பிக்கையற்ற உயிர்களை நெறிப்படுத்துபவரான யமராஜனின் பின்வரும் கூற்றினை நாம் காணலாம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் ந வை விதுர் ருஷயோ நாபி தேவாக ந சித்த முக்கியா அசுரா மனுஷ்யாக குதோனு வித்யாதர சாரணாதயக ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமார கபிலோ மனு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ படீர் வயாசிர் வயம் வாத்தசைத்தே விஜானீமோ தர்மம் பாகவதம் படாக புத்தியம் விஷூதம் துர்போதம் எம் ஜாத்வாமிருதம் அஷ்ணுதே. சமய அறநெறிகளை துவக்கி வைத்தவர் முழுமுதற் கடவுள் ஒருவரே அன்றி பிற தேவர்களோ முனிவர்களோ எவருமோ அல்ல. மாமுனிவர்களும் தேவர்களும் சமய அறநெறிகளை தோற்றுவிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல என்னும் பொழுது பிற யோகிகள் அசுரர்கள் மனிதர்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் போன்ற கீழ் உலகங்களில் வாழ்பவர்களை பற்றி என்ன சொல்வது? 12 சான்றோர்கள் பிரம்மதேவர், நாரதர், சிவபெருமான், குமாரர், கபிலர், மனு, பிரகலாத மகாராஜா, ஜனக மகாராஜா, பீஸ்மர், பலி, சுகதேவ கோஸ்வாமி மற்றும் யமராஜன் போன்ற பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளே சமய அறநெறிகளை பேசுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் நியமிக்கப்பட்டோர் ஆவர். ஸ்ரீமத் பாகவதம் 6.3.19-21. இதுதான் இப்ப வந்து என்ன ஆகுதாமா, இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து எந்த விதமான சமய அறநெறிகளும் நாமளா எதுவுமே வந்து உண்டு பண்ண கூடாது. இங்க சொல்லியிருக்காங்களே, மத்த வேற யாருமே கிடையாது, தேவர்களும் கிடையாது, முனிவர்களும் கிடையாது. அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண மனிதர்களை பற்றி வந்து என்ன சொல்றது? அசுரர்கள், மனிதர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் இவங்க எல்லாமும் வந்து யாருமே வந்து கிடையாது. பகவான் தான் உண்டு பண்ணது இல்லையா? வேதங்கள் வந்து பகவானுடைய மூச்சிலிருந்து வந்தது இல்லையா? ஃபர்ஸ்டே வந்து பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலே வரும் இல்லையா? பிரம்மா ஹிருதயே ஆதி கவையே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் தான் பகவான் வேதங்களை உபதேசித்தார். ஏன்னா முதல் உயிர்வாளி பிரம்மா, அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அப்ப வந்து பிரம்மதேவருக்கு வந்து யாரு உபதேசம் பண்றது? பகவானே வந்து எல்லா வேதங்களையும் வந்து உபதேசம் வந்து செய்கிறார். அப்ப வந்து பகவான் பிரம்மதேவருக்கு வந்து பகவானிடம் வந்து அந்த ஞானம் வந்து வருது இல்லையா? வேதைச்ச சர்வேர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்தக்கு வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவான் பகவத்கீதையில் சொல்லும் போது எல்லா வேதங்களையும் தொகுத்தவன் நானே, அறிபவனும் நானே அப்படின்னு சொல்லி வந்து அங்க சொல்றாங்க. அப்ப வந்து பகவான் தான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா பகவான் என்ன சொல்றாங்களோ அதுதான் தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து மத்தது எல்லாமே வந்து வேற இதுதான். நாமளா வந்து எதுவுமே வந்து உண்டு பண்ண முடியாது, உண்டு பண்ணவும் கூடாது. இப்ப அதை வந்து என்ன ஆகுது, நாம வந்து உண்டு பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தோம்னா நீங்க இதுல அவதாரங்கள், தசாவதாரம், பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இல்லையா? கடலில் அணைகள் வந்து எண்ண முடியாத மாதிரி பற்பல அவதாரங்கள் வந்து வருது. அதுல முக்கியமான அவதாரங்கள் வந்து 10 அவதாரங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்ப அந்த 10 அவதாரங்கள் சொல்லும்போது புத்த அவதாரம். இப்ப அந்த புத்த அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இல்லையா, ஏன்னா சாஸ்திரத்தை வந்து எல்லாமே தர்மத்தை வந்து நிலைநாட்டியவர் பகவான் தான். அப்ப வந்து என்ன ஆகுது, அப்ப அந்த நேரத்துல பகவான் புத்த அவதாரம் எடுக்கும் போது அந்த ஒரு சமயத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து பசுவதை வந்து நடந்தது.
இப்ப அது வந்து தடுக்கிறதுக்காக வந்து என்ன ஆகுது, ஏன்னா தர்மத்திலே இதுல சாஸ்திரத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்ல மிருகவதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து இல்ல அப்படின்னு அவங்க வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது வேற விதம், ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற விதம். அதனால வந்து என்ன ஆகுது, இப்ப இல்லன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப இந்த சாஸ்திரத்தை நிராகரிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உண்டு பண்ணாரி பகவான் தான். அப்ப வந்து சாஸ்திரத்தை வந்து பகவானால் மட்டும்தான் வந்து இது சாஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நிராகரிக்க முடியும். இப்ப அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலைக்காக புத்த பகவான் வந்து சாஸ்திரம் வந்து எதுவுமே வந்து பொய், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து புத்த பகவான் வந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பசுவதை, ஏன்னா மத்த இது மிருகங்கள் பண்றதை விடையும் பசுவதை வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பாவம், அவ்வளவு கொடிய பாவம். ஏன்னா பிரம்ம ஹத்தி ஒரு பிராமணர்களை கொள்வதும் ஒரு பசுவை கொள்வதும் வந்து அது வந்து ரொம்ப மிகப்பெரிய எல்லா பாவங்களிலும் கொடிய பாவமாக இருக்கிறது வந்து அந்த 2 பாவங்கள். அதையும் வந்து அதை வந்து அந்த பசுவதையை நிறுத்துறதுக்காக தான் புத்த பகவானே வந்து இந்த வேதங்களை வந்து நிராகரித்தார். அப்ப நாம வந்து எதையுமே வந்து மாற்றவும் முடியாது. அதுக்கப்புறம் வந்து இது நாமளும் புதுசாக வந்து உண்டு பண்ண முடியாது. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் தர்மம். அதன்படிதான் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அப்ப வந்து அதுக்கு வந்து அத்தாரிட்டி வந்து பகவான் வந்து கொடுத்திருக்காங்க. யார் அப்ப நம்ம எந்த இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப அதுக்கு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 மகாஜனங்களுடைய பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்வயம்பூர் நாரத, சம்பு, குமார, கபிலோ, மனு, பிரகலாதோ, ஜனகு, பீஷ்மோ, பலி, வயாசகி, வயம். இப்ப இந்த 12 மகாஜனங்கள் இல்லையா, குரு சீட பரம்பரை மூலமாக வருகின்ற இந்த 12 மகாஜனங்களே இப்ப இவங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் தர்மம். ஏன்னா பகவான் என்ன சொன்னாங்களோ அதேதான் அப்படியே இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 12 பேர்களுக்கு அத்தாரிட்டி வந்து இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றபடி நம்மளுடைய பக்தி தொண்டு சேவையை வந்து நாம செய்யும் போதுதான் நம்முடைய உண்மையான இறுதி இலக்கை வந்து அடைய முடியும். நாம இஷ்டப்படி வந்து நாமளே உண்டு பண்ணவும் முடியாது. நாம வந்து வேற எதையும் வந்து மாத்தவும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் சமய அறநெறிகள் சாதாரண உயிர்களுக்கு ஆனவை அன்று. அவைகள் மனித இனத்தை நன்னடத்தை என்னும் தளத்திற்கு உயர்த்துவனவாகும். அகிம்சை போன்றவை எல்லாம் தவறான வழி செல்பவர்களுக்கு தேவையானவை ஆகும். ஏனெனில் நன்னடத்தையும் அகிம்சை குணமும் இல்லாத ஒருவனால் சமய அறநெறிகளை புரிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு நன்னடத்தை மற்றும் அகிம்சை நெறி நின்றவர்களுக்கு கூட உண்மையான சமய அறநெறிகளை புரிந்து கொள்வது மிக கடினமாகும். அவை மிகவும் ரகசியமானவை. அதனால்தான் சமய அறநெறிகளில் கரை கண்ட ஒருவர் உடனே விடுதலை பெற்று பரமானந்த வாழ்வு மற்றும் ஞானத்தை அடைகிறார். ஆகையினால் பகவானின் பக்தி தொண்டிற்கான கொள்கைகளில் நிலை பெறாதவன் அறியாத மக்களின் ஆன்மீக தலைவனாக தன்னை காட்டிக்கொள்ளக் கூடாது. ஈஷோ உபனிஷத் இவ்வறிவீனத்தை பின்வரும் மந்திரத்தில் மிகவும் அழுத்தமாக மறுதளிக்கிறது. அந்தம் தமக பிரவிசந்தி ஏ அசம்போதிம் உபாசதே ததோ பூய இவதே தமோ யு சம்போதம் ரதக. ஈஷோ உபனிஷத் 12. சமய அறநெறிகள் என்னவென்று அறியாது சமயம் சம்பந்தமாக எதையும் செய்யாது இருப்பவன் பக்தி தொண்டின் உண்மை நெறிகளை குறிப்பிடாது சமயத்தின் பெயரால் பிறருக்கு தவறாக வழிகாட்டுபவனை காட்டிலும் மேலானவன் ஆவார். இது போன்ற பேரளவு சமய தலைவர்களை உண்மையில் பிரம்மதேவர் போன்ற உயர் அதிகாரம் உடையவர்களால் கண்டிக்கப்படுகின்றனர். இங்க சொல்றாங்க இல்லையா, இல்ல சமய அறநெறிகள் வந்து சாதாரண உயிர்வாளிகள் அன்று அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாதாரண உயிர்வாளிகளுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து பார்க்கும்போது 84 லட்சம் உயிரினங்கள்ல இருந்து 4 லட்சம் வகை வந்து மனித உயிரினங்கள். அதில் வந்து பார்த்தோம்னா நாகரிகம் அடைந்தவர்கள் நாகரிகம் அடையாதவர்கள் அப்படி வந்து இருக்காங்க. அதுல வந்து பார்க்கும்போது நாகரிகம் அடைந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் வந்து இன்னும் உயர்ந்தவர்கள். அது ரொம்ப டீட்டெயிலா வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல. அந்த நாகரிகம் அடைந்தவர்களில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன இந்த சாஸ்திரம் எல்லாமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நாகரிகம் அடையாதவர்களால. இல்லையா, இந்த காட்டுவாசிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் இது எல்லாமே வந்து சொன்னா புரியுமா அப்படின்னா இல்ல, புரியாது இல்லையா. அப்ப வந்து என்ன ஆகுது, அப்ப இந்த நன்னடத்தைக்கு வந்து வரணும், அந்த மனித தன்மைக்கு வந்து வரணுமாமா. அந்த உணர்வு வந்து அந்த உணர்வு நிலைக்கு வரும்போது மட்டும்தான் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து மெயினா வந்து என்ன தேவையாமா,
என்ன தேவையுமா அகிம்சை இல்லையா? ஏன்னா ஒரு உயிரை வந்து நம்ம துன்புறுத்த கூடாது இல்லையா? இப்ப இதுல வந்து நம்ம சொல்லுவோம் 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இல்லையா? மாமிசம் உண்ணக்கூடாது, புலால் உணவு கூடாது, தகாத உறவு கூடாது, இன்னொன்னு ஒண்ணு மாமிசம் உண்ணக்கூடாது, தகாத உறவு, மது அருந்தக்கூடாது இல்லையா? அப்ப இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள். ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன ஆகுது, நம்முடைய புத்தியை வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் வந்து சீர்குலைய செய்யுது. அதனால வந்து நமக்கு வந்து பக்தி வந்து செய்ய முடியாது, அந்த கண்ட்ரோலுக்கு வந்து வராது. இப்ப இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா அகிம்சை, மற்ற உயிர்களை வந்து துன்புறுத்த கூடாது. அப்ப வந்து துன்புறுத்தாம இருக்கும் போது மட்டும்தான் வந்து என்ன ஆகுமா, அந்த அறநெறியை வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அந்த நன்னடத்தை வந்து கண்டிப்பா வேணும். இப்ப அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே. இந்த மற்ற உயிர்வாளிகள் எல்லாம் பார்க்கும் 80 லட்சம் இல்லையா, மற்ற மிருகங்களிடம் வந்து அதுகிட்ட போய் வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல இப்ப டிராபிக்லயே சிக்னல் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சிக்னல் போட்டு சிக்னல் போட்டாச்சுன்னா அது வந்து போகும். அதுக்கு வந்து நமக்கு தடுக்க முடியாது, அது தண்டனையும் வந்து நம்ம கொடுக்க முடியாது. இதே வந்து ஒரு மனிதன் வந்து அந்த சிக்னலை தாண்டி போகும்போது தண்டனை வந்து இருக்கு. ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த உயிர்கள்னால வந்து புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இந்த இயற்கைகள், இந்த சமய அறநெறிகள், இந்த சட்டங்கள், இது எல்லாமே வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு யாருக்குன்னா நமக்கு தான் இல்லையா? நம்ம மனித தன்மை உள்ளவர்களுக்கு தான் வந்து இது எல்லாமே. யார் இந்த என்ன சொல்றது, இந்த சமய அறநெறிகள் இது எல்லாமே வந்து மீறாங்களோ அவங்க மனித தன்மைக்கு வேற மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது. அப்ப இதை வந்து மனிதத்தன்மை உள்ளவர்களுக்கு தான் இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப இது பண்ணும் போதுதான் என்ன ஆகுமாமா, அப்போதான் வந்து அதுல சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த ரகசியமான அந்த பரமானந்த வாழ்வை பத்தி அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தப்படும். இதை கொடுத்திருக்காங்க. சமய அறநெறி இவ்வாறு நன்னடத்தை மற்றும் அகிம்சை நெறி நின்றவர்களுக்கு கூட உண்மையான சமய அறநெறிகளை புரிந்து கொள்வது கடினமாகும். பாருங்களேன், எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க ரூல்ஸ் எல்லாமே, அவங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து என்ன ஆகுது, அவை மிகவும் ரகசியமானவை. அதனால்தான் சமய அறநெறிகளில் கரை கண்ட ஒருவர் உடனே விடுதலை பெற்று பரமானந்த வாழ்வு மற்றும் ஞானத்தை அடைகிறார். இப்ப இதுதான் இல்லையா? அப்ப வந்து என்ன ஆகுது, இது வந்து புரிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனா நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அந்த ரகசியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த பரமானந்த வாழ்வு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆஹ் இது சில பேருக்கு இது எல்லாமே வந்து தெரியவே இல்லை. சமய அறிஞர்கள் எப்படி வந்து நம்ம வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தெரியல. இப்ப அவங்கள விட ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டே தவறா யூஸ் பண்றாங்க. அது தெரிஞ்சு தவறா யூஸ் பண்ணி தவறா வழி நடத்துறதை விட எதுவுமே தெரியாம இருக்காங்களே அவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்க ஈசோ உபனிஷத் வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த ஸ்லோகம் வந்து முடியுது. இந்த ஸ்லோகால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பௌதிக உலகத்துல வந்து எந்த மாதிரி வந்து துன்பப்படுறாங்க சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இந்த புறசக்தியின் மூலமாக வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மன யூகங்களின் மூலமாக இல்லையா, அதனால பிரம்ம ஜோதியில் வந்து போய் கலந்து திரும்ப அங்க இருக்க முடியாம கீழே வந்துடுறாங்க. அவங்க வந்து அதனால என்ன ஆகுது, பௌதிகவாதிகள் வந்து திரும்ப திரும்ப திட்டங்கள் வந்து போடும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே புறசக்தியின் மூலமாக வந்து இது பண்ணப்படுது, எல்லாமே வந்து அழிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சமய அறநெறிகள் இது எல்லாமே வந்து பகவான் தான் வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. பகவானால் மட்டும்தான் வந்து உண்டு பண்ண முடியும். இப்ப வந்து 12 மகாஜனங்கள் அவங்களுடைய அடிச்சுவட்டை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நம்மளுடைய அந்த ஒரு இறுதி இலக்கை வந்து நம்மளால் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் மாதாஜி. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். त्वं भक्तियोग परिभावित कृत सरोज हास्ये श्रुतेशित पदो ननुनाद पुंसां यद्यद्ध्यात उरुगाय विभावयन्ति तत्तत्वभुग प्रणयसे सत् अनुग्रहाय.
மொழிபெயர்ப்பு. பகவானே, சரியான முறையில் உம்மை பற்றி கேட்பதின் மூலம் உமது பக்தர்கள் தங்கள் காதுகளினாலேயே உம்மை காண்கின்றனர். அவ்வாறு அவர்கள் தங்கள் இதயங்களே சுத்தி செய்து கொண்ட பின்னர் நீர் அங்கே வந்து அமர்கிறீர். நீர் உமது பக்தர்கள் மீது அளவற்ற கருணை உடையவராக விளங்குகிறீர். அதனால்தான் அவர்கள் உம்மை எந்நேரமும் தியானிக்கும் உமது குறிப்பிட்ட நித்திய வடிவத்திலேயே நீர் காட்சி தருகிறீர். இப்ப என்னன்னா, பகவான் வந்து பக்தர்கள் எந்த மாதிரி வந்து பாக்குறாங்க இல்லையா, பகவானை பற்றி கேட்பதின் மூலமாக. இப்ப முதல் காண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து எல்லாமே வந்து 18 காண்டத்திலையும் வந்து 12 காண்டத்திலையும் வந்து சொல்லப்பட்டது எல்லாமே வந்து அது சுருக்கமாக முதல் காண்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதுலயும் வந்து பார்க்கும்போது நீங்க அந்த கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், அதுல வந்து கடைசி ஸ்லோகத்துல பிரபுபாதர் வந்து சொல்லி முடிப்பாங்க 2 ஸ்லோகத்திலையும். ஏன்னா பகவான் வந்து இந்த கலியுகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பகவான் வந்து இந்த இலக்கிய அவதாரம் ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா பகவானுக்கும் பாகவதத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த ஒலி, அந்த சவுண்ட் வைப்ரேஷன், இப்ப அதன் மூலமாக தான் வந்து பகவான் வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து வந்திருக்காங்க இல்லையா. ஹரிநாம சங்கீர்த்தனம், அதான் பகவானோட இந்த சவுண்ட் வைப்ரேஷன். அப்ப வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கவனத்தோட வந்து நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆழ் மனதுல இருந்து படிக்கிறோமோ, பிரபுபாதர் எழுதுறாங்க ரொம்ப அழகா. அதுல பாகவதத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு பக்கத்துல இருந்து நம்ம பகவானை வந்து பார்க்க முடியுமாமா. நேரடியாக எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. வந்து தூய பக்தர்கள் அதை உணர்ந்திருக்காங்க, அதைதான் அவங்க வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப வந்து பார்க்கும்போது அப்ப வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பகவானோட அந்த கனெக்ஷன் வந்து இருக்கு. ஏன்னா பாகவதத்தை பொறுத்த வரையிலும் வந்து இங்க பௌதிகமா இருக்கிற அந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி அதை பத்தி வந்து இங்க எதுவுமே வந்து குறிப்பிடவில்லை. பௌதிகமானது எதுவுமே இங்க இல்ல. முழுக்க முழுக்க பகவானை பற்றியும் பக்தர்களை பற்றியும் அவங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை பற்றியும் அந்த அந்த அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பிரேமை, அந்த உன்னத நிலை பற்றி மட்டும்தான் வந்து முழுக்க முழுக்க வந்து விளக்கப்பட்டிருக்கு. பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவையே அது வந்துதான் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, களங்கமற்றது, வந்து தூய்மையானது இல்லையா, மிக மிக உன்னதமானது இல்லையா, பரமஹம்சர்களால் வந்து உணரக்கூடியது அந்த ஸ்ரீமத் பாகவதம். அது எந்த விதமான களங்கமும் இல்லாதது இல்லையா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி அந்த முதல் காண்டத்துல இந்த பிக்சர்லயே போட்டிருப்பாங்க, இந்த கலியுகத்தில் வந்து இருளில் இருப்பவர்கள் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக ஞான ஒளியை பெறலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிக்சரை பாப்பீங்க. இந்த வியாசதேவர் வந்து அந்த புத்தகத்தை காட்டும்போது அந்த ஒளி பிரகாசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா நாம வந்து இங்க இருக்கிறது வந்து ஒரு நிழல் பகுதியில் தான். ஏன்னா இப்ப அந்த புருஷோத்தம யோகம் வந்து நீங்க அந்த இதுல அத்தியாயம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா. தலைகீழான மரத்தை பத்தி வந்து நல்ல டீட்டெயிலா வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு மரம் இருக்குன்னா இப்ப அதுல இருந்து தண்ணியில இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து எப்படி தெரியும், மரம் தலைகீழாக வந்து தெரியும். ஆனா அந்த மரத்துல வந்து எவ்வளவு அழகான பழங்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கு. ஆனா வந்து நம்ம அந்த தண்ணியிலையும் பார்க்கும்போது அது அப்படியே வந்து நமக்கு தெரியுது. ஆனா அந்த அழகான பழங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில இருந்து நம்ம வந்து பறிக்க முடியாது இல்லையா. அப்ப வந்து அந்த மரத்துல இருந்தா படிக்க முடியும். அது என்ன, ஆனா அந்த தண்ணியிலேயே அது அப்படியே தெரியுது, அப்படியே எதுவுமே வந்து மாறாம அப்படியே கரெக்டா தெரியுது. ஆனா அங்க எப்படி அந்த தண்ணியில எப்படி அந்த மரம் அந்த இது எல்லாமே இருக்கிறது தெரியுது அப்படின்னாக்கா அந்த உண்மையான இது இருக்கிறனாலதான் அந்த தண்ணியில வந்து தெரியுது. இப்ப அதே மாதிரிதான் உண்மையான இருப்பிடம் வந்து ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகுடைய நிழல் பகுதி தான் இந்த மாயா உலகம், இந்த பகவானுடைய புறசக்தி. ஆனா வந்து இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அருவவாதிகள் வந்து இது இல்லை எல்லாமே மாயை சொல்றாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி சொல்லல. பகவானுடைய இதுவும் பகவானுடைய ஒரு சக்தியாக இருக்கிறனால இதுவும் உண்மைதான். ஆனா வந்து எப்படி தற்காலிகமானது, நிரந்தரமாக இல்லை. அப்ப ஆன்மீக உலகத்தில் இருக்கிறதா இங்க இருக்கு. அப்ப அந்த ஆனந்தம் வந்து ஆன்மீக உலகத்தில் தான் நம்ம வந்து தேட முடியுமே ஒழிய அதனுடைய நிழல் பகுதி இங்க இருந்து நமக்கு வந்து அதை தேட முடியாது. பல அந்த நிழல் வந்து இங்க தண்ணியில தெரியுது, அதுல இருந்து நம்ம எதுவுமே வந்து ஆனந்தத்தை வந்து அந்த பழத்தை வந்து எடுக்க முடியாது. இப்ப அந்த மரத்துல இருந்துதான் பழத்தை எடுக்க முடியும். இப்ப அதே மாதிரிதான் நம்மளுடைய இருப்பிட ஆனந்தம் வந்து ஆன்மீக உலகத்துல இருக்கு. அதோட நிழல் பகுதி தான் வந்து இங்க நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இங்க வந்து நமக்கு வந்து ஆனந்தம் வந்து கிடைக்காது. நம்மளுடைய ஆனந்தம் ஆன்மீக உலகத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, இங்கே பார்த்து இங்கே போயாச்சு. ஓகே, இங்க வர்றோம், இங்க பார்க்கலாம் நாம. ஓகே, பகவானே, சரியான முறையில் உண்மை பற்றி கேட்பதன் மூலம் உமது பக்தர்கள் தமது காதுகளினாலேயே உண்மை காண்கின்றனர் இல்லையா. பகவானை பற்றி கேட்பதன் மூலமாக. இன்னொரு இடத்துலயும் வந்து ஸ்ரீமத் முதல் காண்டத்திலே என்ன அவ்வளவு அழகா வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா வந்து விவரிக்கப்பட்டிருக்கு.
ஆனா பகவானை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பால்ல அப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பால்ல இருந்து எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா? தயிர், வெண்ணெய், நெய் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கடைந்து எடுக்கும்போது எல்லாமே வந்து கிடைக்குது. இப்போ அதே மாதிரிதான் பகவானும் எங்க இருக்கிறார்? வேதங்களில் மறைந்து இருக்கிறார். வேதங்கள் எல்லாமே நம்ம படிக்கிற நோக்கம் என்ன? பகவானை தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இது. இப்ப பகவான் வேதங்களில் மறைந்து இருக்கிறார். இப்ப அதை வந்து நம்ம செவி வழியாக கேட்கும் போது என்ன ஆகுமாமா? இப்ப பாலிலிருந்து எல்லாமே நம்ம கடைசி ஃபைனல் வெண்ணெய் இல்லையா? இப்ப எல்லாமே வருது. நெய், வெண்ணெய், நெய் இது எல்லாமே வந்து பால்ல இருந்து தான் வருது. ஆனா என்ன ஆகுது? பாலுக்குள்ள எல்லாமே உள்ள மறைஞ்சு இருக்கு. அதை வந்து நம்ம எடுக்கும் போது எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி வேதங்களின் மூலமாக உண்மையிலே நான் பகவானை வந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுமாமா? நம்ம பகவானை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்ப வந்து கட்டையில வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கப்படுது. விறகு கட்டையில் வந்து நம்ம வந்து அந்த நெருப்பு வைக்கும் போது நெருப்பு பற்றி எரியுது இல்லையா? அப்ப வந்து அது எப்படியாமா? விறகுக்குள்ள ஆல்ரெடி நெருப்பு இருக்காமா, அது நம்ம வந்து தூண்டி விடும் போது நெருப்பு வந்து எரியுது. இப்ப அதே மாதிரிதான் நம்ம வந்து வேதங்களின் மூலமாக வந்து பகவானை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். எப்படி? அந்த வேதங்களை நம்ம வந்து தூய பக்தர்கள் வாயிலாக இருந்து அந்த சாஸ்திரங்களை பகவானை பற்றி வந்து கேட்கும் போது என்ன ஆகுமாமா? நம்ம பகவானை பற்றி வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அவ்வாறு தங்கள் இதயங்களை சுத்தி செய்து கொண்ட பின்னர் நீர் அங்கே வந்து அமர்கிறீர். இப்ப இதுக்கு வந்து ஒரு இது என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த 3வது காண்டத்துல கடைசியில தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எக்ஸ்பிளைன் என்ன ஆகுதுன்னா, சுகதேவ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சூத்த கோஸ்வாமி வந்து நைமிஷாரண்ய வனத்துல எல்லா முனிவர்களுக்கு வந்து சொல்ற மாதிரி அங்க இருந்தா ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சூத்த கோஸ்வாமி நான் சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசித்த மகாராஜுக்கு சொல்லும் போது அங்க எல்லா முனிவர்களும் வந்து உட்கார்ந்து கேட்கும் போதும் ரிஷிகள் முனிவர்கள் கேட்கும் போது அங்க நானும் இருந்து கேட்டேன். அப்ப சூத்த கோஸ்வாமி வந்து அங்க இருந்து கேட்கிறாங்க. அதேதான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சவுனக ரிஷியுடைய தலைமையில் வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சொல்லுவாங்க. இப்ப இதுதான் பாகவதத்தை எப்படி வந்து கேட்கணும், அந்த சீத பரம்பரை அந்த செவி வழியாக வந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அங்க வந்து இன்னும் உள்ள போகும்போது வந்து மைத்ரேய ரிஷி வந்து விதுரருக்கு வந்து சொல்ற மாதிரி வந்து வரும் அது. இப்ப இது ஏன் இங்க சொல்ல வந்தேன்னா, பகவான் இங்கே இதயத்தை சுத்தி செய்து கொண்ட பின்ன நீர் அங்கே வந்து அமர்கிறீர். அந்த ஒரு லைனுக்காக இது சொல்ல வந்தேன். அப்ப வந்து அங்க சொல்லும் போது என்ன ஆகுமாமா, மைத்ரேய ரிஷி கிட்ட பகவான் வந்து என்ன ஆகுது, இங்க லீலைகள் முடிச்சுட்டு போறாங்க. பகவான் இங்க இது குருஷேத்திர போர்க்களத்துல எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. முடிஞ்ச பிறகு அப்ப வந்து பார்க்கும்போது எல்லாரையும் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் இங்க வந்தாங்க. எல்லா பூமி பாரமும் வந்து இதாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லா பூமி பாரமும் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பார்க்கும்போது யோசிக்கிறாங்க, இன்னும் குறையல. ஏன்னா எது வம்சம் இருக்கு. ஏன்னா எது வம்சத்தை பொறுத்தவரையில என்ன, பகவானுடைய தூய பக்தர்கள் அவங்களுடைய அழிக்கக்கூடிய சக்தி வந்து இங்க யாருக்குமே வந்து கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகுமா, நாங்க எல்லாருமே பகவானுடைய சகாக்கள் சொல்லி ஒரு விதமான ஒரு இது வந்துரும். அதனால வந்து அந்த எதிர்காலத்துல வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லி அந்த எல்லா எதிர்குலத்தையும் வந்து பகவானே அழிக்கிறாங்க. அவன் தங்களுக்குள்ளேயே அழித்து கொண்டு இறக்குற மாதிரி பகவான் அந்த ஒரு பிளான் பண்றாங்க. ஏன்னா எல்லாரையும் இங்க இருந்து ஆன்மீக உலகத்துக்கு, ஏன்னா இங்க பகவான் இங்க லீலை செய்யும் போது பக்தர்கள் எல்லாமே அவங்களுக்கு பகவானுடைய சேவைக்காக எல்லாருமே இறங்கி வர்றாங்க. இப்ப வந்து முடியும் போது என்ன ஆகுது, எல்லாருமே வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப வந்து பகவான் இங்க இருந்து போகும்போது பகவான் இங்க என்னென்ன வந்ததோ, பகவானுடைய ரதம் என்னென்ன வந்தது எல்லாமே பகவான் திரும்ப ஆன்மீக உலகத்துக்கு எல்லாத்தையும் பகவான் போறதுக்கு முன்னாடி எல்லாமே அனுப்பிடுறாங்க. இங்க எதுவுமே விடல பகவான், எல்லாமே அங்க போயிடுச்சு ஆன்மீக உலகத்துக்கு. அப்ப அந்த மாதிரி போயிட்டு பகவான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண பிறகு பகவான் ஒரு மரத்தடியில வந்து அங்க 4 கை ரூபத்தில் அந்த ரூபத்தில் வந்து பகவான் வந்து உட்கார்றாங்க. அந்த இதுல வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப உட்காரும் போது அப்ப அந்த நேரத்துல உத்தவருக்கு கடைசி உபதேசம் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப வந்து உத்தவருக்கு வந்து போயிட்டாங்க, நீங்க பத்ரிகாசிரமத்துக்கு போங்கன்னு சொல்லி. இப்ப அந்த போகிற வழியிலேயே பகவான் இங்க மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து உத்தவரால முடியல, பகவானை பார்க்காம இருக்க முடியல. திரும்பி வர்றாங்க பகவானை பாக்குறதுக்கு. அப்ப பார்க்க வரும்போதும் மைத்ரேய ரிஷி அந்த வழியா வந்து எதேச்சையா வரும்போது அப்ப 2 பேருக்கும் வந்து பகவான் வந்து திரும்ப உபதேசங்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து உபதேசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து எப்படி டக்குன்னு சூரியன் ஒரு மின்னல் டக்குன்னு வந்து போற மாதிரி எல்லா தேவர்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே என்ன ஆகுது, பகவான் டக்குன்னு வந்து மறைஞ்சிடுறாங்க. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது, பகவான் வந்து இங்க இருந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து உத்தவரால அது வந்து தாங்கிக் கொள்ள முடியல.
அதுக்கப்புறம் வந்து உத்தவர் வந்து போறாங்க பத்ரிகாசிரமத்துக்கு போகும்போது அந்த வழியில வந்து விதுரர் வந்து வர்றாங்க. இப்ப வந்து 2 பேரும் தூய பக்தர்கள். தூய பக்தர்கள் வந்து அவங்க சந்திக்கும் போது பகவானை பற்றி வந்து அவங்க பேசுவாங்க. அப்ப வந்து பேசும்போது சொல்றாங்க, வந்து பகவானை பற்றி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உத்தவர் சொல்றாங்க, இங்க மைத்ரேய ரிஷி வந்து இங்க இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சீனியரா இருக்கும்போது நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி உத்தவர் வந்து போயிடுறாங்க. அப்ப மைத்ரேய ரிஷி கிட்ட வந்து விதுரர் வந்து கேட்க வர்றாங்க. அப்ப வந்து பகவானை பற்றி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பகவானை பற்றி வந்து எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே வரும்போதும் கடைசியில வந்து சொல்றாங்க மைத்ரேய ரிஷி என்னன்னா, பகவான் வந்து என்ன ஆகுது, இங்க வந்து பகவான் நாம வந்து பகவானுக்கு பக்தி சேவை வந்து செய்யறோம். செய்யும் போது வந்து யாருடைய இதயம் வந்து தூய்மை அடையுதோ இப்ப அவங்களுடைய இருதயத்தில் வந்து பகவான் வந்து அங்க அமருவார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த ஒரு இது சொல்லும் போது என்ன ஆகுது, அதோட வந்து விதுரர் வந்து கேக்குறத நிப்பாட்டிக்கிறாங்களாமா. அதுல அப்படிதான் வந்து சொல்லப்படும். நீங்க 3வது கணத்துல அதுல லாஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். நாரத முனிவர் அந்த உபதேசங்கள் வந்து சொல்றது வரும். யாரு 10 பிரச்சேதர்களுக்கு. இது என்னன்னா அங்க உள்ள போகும். அதை வந்து நம்ம கரெக்டா படிச்சதுதான் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப பகவான் நம்முடைய இருதயத்தில் வந்து அமருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நிஜமா நடந்த ஒரு ஸ்டோரி வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பகவான் வந்து எல்லாருடைய இருதயத்திலயும் வந்து வருவாங்க. யாருடைய இருதயம் வந்து சுத்தி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதோ அவங்களுடைய இருதயத்தில் பகவான் வந்து இருந்துருவாங்களாம். ஏன்னா பகவான் இருக்கக்கூடிய இடம் அங்க இது இல்லையா. இப்ப வந்து பார்த்தோம்னா இங்க நம்ம வந்து ஜென்மாஷ்டமி வந்து இப்ப வருது இல்லையா. அப்ப அது ஒரு சுருக்கமா வந்து வேணா வந்து நம்ம வந்து பாக்கலாம். நீங்க இது என்னன்னா ஜென்மாஷ்டமி வந்து வர்றதுனால அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பியூரிபிகேஷன் பண்றதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் வந்து சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு என்ன அப்படின்னாக்கா என்ன தேவகி மாதா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னாச்சு இல்லையா, 8வதாக தான் பகவான் வந்து பிறந்தாங்க. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிறந்திருக்கலாம் இல்லையா. நான் தேவகி மாதாக்கு தான் வந்து பிறக்குறாங்க பகவான். ஏன் வந்து 8வதாக வந்து பிறக்க வேண்டும், ஃபர்ஸ்டா பிறந்திருக்கலாம் இல்லையா, ஏன் வந்து பிறக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா 6 குழந்தைகள் ஃபர்ஸ்ட் வந்து 6 பேர் வந்து இறக்குறாங்க. 7வதாக பலராமர் வர்றாங்க. 8வதாக தான் வந்து பகவான் வந்து வர்றாங்க. அப்ப வந்து நாமளும் இது நமக்காகவும் வந்து இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னன்னா காம குரோத லோக லோப மோக மத மாச்சரியம். இப்ப இந்த 6 விதமான எதிரிகள் வந்து நம்மளுக்குள்ள இருக்காமா நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும். இப்ப அந்த 6 விதமான முட்கள் வந்து இருக்கும்போது பகவான் வந்து அங்க வந்து இருக்க முடியல இல்லையா. இப்ப நாமளே வந்து ஒரு தூசி இருக்கு ரொம்ப முட்கள் இருக்குன்னா நம்ம வந்து உட்கார மாட்டோம். இப்ப அதை வந்து நம்ம வந்து அகற்றணும். இப்ப இதுதான் ஹரிநாமம். பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்கிறோமோ பகவானுடைய நாமத்தை சொல்றோமோ அது எல்லாமே வந்து அகற்றப்படுது. இப்ப அதுதான் இங்க வந்து நமக்கு சொல்லப்படுது. அப்ப தேவகி மாதாக்கு இந்த காமம் குரோதம் இந்த 6 குழந்தைகள் இல்லையா, இந்த 6 எதிரிகள் ஃபர்ஸ்ட் அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் பலராமர் அங்க வர்றாங்க. பலராமர் அந்த இடத்தை ஏன்னா பகவான் அங்க வரணும் இல்லையா, தேவகி மாதா கர்ப்பத்துல வந்து அங்க வந்து அமர்றதுக்காக 6 எதிரிகள் அழிந்த பிறகு பலராமர் அந்த இடத்தை வந்து தூய்மைப்படுத்துறாங்களாமா. எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து அங்கே வந்து அமர்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரிதான் ஏன்னா பகவானுடைய அதாவது பலராமர் ஜெயந்தி வரும்போது நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா பகவானுடைய பலராமனுடைய கருணை இருந்தா மட்டும்தான் வந்து பகவானுடைய கருணையும் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஆதிகுரு வந்து பலராமர் இல்லையா. அப்ப வந்து நித்யானந்த பிரபு இந்த கலியுகத்துல வந்து ரொம்ப காரணியமாக வந்து வந்திருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருணை வந்து கொடுக்கறதுக்காக. ஏன்னா நித்யானந்த பிரபு வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் நித்யானந்த பிரபு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க பகவான் ஏத்துக்குவாங்களாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து வரும் இல்லையா, நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வருது. நம்ம நித்யானந்த திரியதோசி இல்லையா ராதாஷ்டமி இல்லையா ஜென்மாஷ்டமி ஒவ்வொரு வருஷமும் வருதுதான். ஆனா இது எல்லாமே வர்றது எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து அவங்க கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது அவங்களுடைய பிளஸிங்ஸ் வந்து கிடைச்சு நம்ம அடுத்தடுத்து முன்னேறி போறதுக்காக அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நான் எனக்கு வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்காக தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து அது வர்றது நாம வந்து இது பண்றோம். பகவானுடைய லீலைகள் இல்லையா, நம்ம ஒரு தடவையா 2 தடவை திரும்ப திரும்ப வந்து நம்ம கேட்கிறோம் இல்லையா. ஒரே லீலை தான், ஆனா அது கேட்கும் போது நமக்கு கேட்கறதுக்கும் ஆனந்தமாக இருக்கு. ஆனா அந்த இது எல்லாமே கேட்கும் போதும் இல்லையா அரிஷ்டாசுர வதம் இல்லையா, அப்ப இது எல்லாமே வந்து நம்ம வந்து பகாசுரன் மதம் இது எல்லாமே கேட்கும் போதும் நம்மளுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்காங்க எதிரிகள். அந்த அசுரர்கள் பகவான் அழிக்கிறது கேட்கும் போது நம்மளுடைய இருதயத்திலே அந்த அசுர எண்ணங்கள் வந்து அழியுதாங்க. அதனாலதான் அதை நம்ம திரும்ப திரும்ப வந்து கேட்கிறோம். அது கேட்கும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய இருதயம் வந்து தூய்மை அடையுது இல்லையா. ஹரிநாமம் சொல்லும் போதே அதுல சிக்ஷாஸ்திரத்திலேயே ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லுவாங்க,
சேதோ தர்ப்பண மார்ஜனம் இல்லையா, நம்மளுடைய இருதயம் வந்து தூய்மையாகுது கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி இருக்காம நம்மளுடைய இருதயம் எல்லாமே வந்து எல்லாருடைய இருதயம் வந்து காட்டுத்தீ மாதிரி வந்து எரியுதாமா, அவ்வளவு இதா இருக்காமா. இப்ப அதை வந்து வந்து காட்டுத்தீல சாதாரண நெருப்புனா கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போயிடும். இப்ப காட்டுத்தீ அப்படின்னாக்க என்ன ஆகும், பெரிய மழை வந்தாதான் அதை அணைக்க முடியும். அப்ப வந்து நம்மளுடைய இருதயம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. அதை அணைக்கணும் அப்படின்னாக்க என்ன ஆகுது, சந்திரிகா இது இல்லையா, அப்ப சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமக தாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். அந்த சந்திரன் மாதிரி குளுமையாக வந்து வேணும். ஆனா பகவான் அவ்வளவு குளுமையானவராமா. பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது, நம்முடைய இருதயம் வந்து தூய்மை அடையுது. அந்த இருதயம் தூய்மை அடையும் போது என்ன ஆகுதமா, யாருடைய இருதயம் தூய்மை அடைந்ததோ அந்த ஒரு இருதயத்தில் வந்து பகவான் அங்கே வந்து அமர்கிறார். இப்ப அங்கிருந்து பகவான் வந்து போறதே கிடையாது. அங்க வந்து எல்லாருடைய இருதயத்திலையும் வந்து பகவான் வந்து அங்க இருக்காங்க. நீர் உமது பக்தர்கள் மீது அளவற்ற கருணையுடையவராக விளங்குகிறீர். அதனால்தான் அவர்கள் உண்மை எந்நேரமும் தியானிக்கும் உமது குறிப்பிட்ட நித்திய வடிவத்திலேயே நீர் காட்சி தருகிறீர். பகவானுக்கு நிறைய வடிவங்கள் வந்து இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ராமர் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு நரசிம்ம தேவர் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். இப்ப வந்து ஒரு சில பேருக்கு கிருஷ்ணர் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம எந்த உருவத்தில் பகவானை வந்து நினைக்கிறோமோ அந்த உருவத்துல பகவான் அவங்களுடைய இருதயத்தில் வந்து அமர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் ஆயிடுச்சு, 7:33 ஆயிடுச்சு. இது இப்ப நான் பொருளுரை படிச்சுன்னா ரொம்ப பெருசாயிரும். இதோட வேணா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா, யாராவது கேள்விகள் ஏதாவது கேட்கணுமா? தேங்க்யூ மாதாஜி, நல்லா இருந்தது, ஒரு கோர்வையா இன்னைக்கு இருந்தது கிளாஸ். ஓகே மாதாஜி, பாகவத எந்த அத்தியாயம் 11ஆவதா மாதாஜி, ஃபர்ஸ்ட் காண்டமா? புரியல மாதாஜி. ஃபர்ஸ்ட் காண்டம் 11ஆவது அத்தியாயம் தானே இன்னைக்கு எடுக்கிறீங்க? இப்ப எடுத்ததா மாதாஜி? இப்போ எடுத்தது பகவத்கீதையா? இல்ல, பாகவதம் அது 3வது காண்டம் அத்தியாயம் 30 எடுத்தேன் மாதாஜி. அத்தியாயம் 10வது ஸ்லோகம் எடுத்தேன். 10வது ஸ்லோகம். ஆமா, அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்லோகம் பாயிண்ட்ஸ் வந்து 3வது காண்டம் லெசன் 11, அத்தியாயம் 11. இல்ல 9. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. அதே மாதிரி இந்த தலைகீழ் ஆலமரத்தை பத்தி எனக்கு இன்னைக்குதான் கிளியர் ஆச்சு. எதுக்குன்னு அப்படின்னு கன்ஃபியூஸாவே இருந்தது. புருஷோத்தம யோகம் இந்த மாசம் டெய்லி படிக்கிறோம் நம்ம. ஆனா அந்த தலைகீழ் ஆலமரம் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா அது இன்னும் எனக்கு புரியல. இன்னைக்கு வந்து அதாவது ஆன்மீக உலகத்துல அந்த மாதிரி தானே மாதாஜி சொன்னீங்க, ஆன்மீக அதாவது அது ஒரு நிழல் மாதிரி தண்ணியில தெரியும் போது அது நிழல் மாதிரி தெரியும். ஆன்மீக உலகம் உண்மையானது, பௌதீகம் வந்து அந்த நிழல் மாதிரி, அப்படித்தானே மாதாஜி சொன்னீங்க? தேங்க்யூ. அதே விஷயம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், பகவானை தெரிந்து கொண்டால் நமக்கு வேற எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மாதாஜி? பகவானை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நம்ம மத்ததெல்லாம் பண்ணணும். தெரிஞ்ச பிறகு நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. எதுவுமே அப்படின்னாக்கா பௌதிகமான செயல் எதுவுமே தேவையில்லை. தர்மார்த்த காம மோட்சம் அந்த பௌதிகமான தேவையில்லை. அந்த படிநிலைகளுக்காக அது சொல்ல முடியும். ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு, கிருஷ்ணா வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பொறுக்கலை அப்படின்னா, இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மால்சரியம், அது அவங்கதான் அந்த 6 பேரா மாதாஜி? ஓகே, எல்லாருடைய இருக்காங்க, நம்ம என்னுடைய இதுலயும் இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அழிக்கணும். அதுக்காக தான் அந்த போராட்டத்துக்காக நமக்கு ஹரிநாமங்களும் வந்து நம்ம சொல்றோம். அந்த அதை அழியும் போதுதான் பகவான் நம்ம இதயத்துல வருவார், நம்ம அதை தூய்மைப்படுத்தும் போது. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது மாதாஜி கிளாஸ். இந்த டைம் போனதே தெரியல. எல்லாருமே வந்து சொல்லுங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாம்.
வாஞ்சா கல்பத்திருப்பேசி கிருபா சிந்திபியே வச்ச பதிதானாம் பகவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண.